சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து எங்கள் மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. தொடர்புக்கு 9842722500. Experience your dream retirement life for a day. மாதம்பட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். Phone 9943299940. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள். வணக்கம் சார். மோஸ்ட் கான்ட்ரவர்சி விஷயமா பார்க்கப்பட்டு செந்தில் பாலாஜி மீண்டும் அதே துறையில பதவி ஏற்றிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் அந்த துறையில இருந்ததுக்காக பதவி நீக்கப்படலையே. அப்படின்னு யோசிக்கணும். நீ அந்த துறையில இருந்தது சார். மது வழக்கு துறையில தான் அவர் 1000 ரூபாய் அடிச்சாரு, மின்சார துறையில தான் 100 ரூபாய் கொள்ளையடிச்சாரு. அவரை போய் திரும்பி அதுக்கு இல்லையே கேஸ் அவர் ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சராக ஏடிஎம்கே பேர்ல இருந்ததுக்கான கேஸ். அந்த கேஸ் அப்படி அவர் அமைச்சராக இருக்கும்போது அந்த கேஸ் இருந்துச்சு. அவர் அமைச்சராக இருக்கும்போது அந்த கேஸ், அமைச்சர் பதவி விலகும்போது அந்த கேஸ் இருந்துச்சு. இப்போ திருப்பி அதே அமைச்சர் போய் கொடுத்தாங்க. அது சர்ப்ரைஸ். ஆனா என்ன பிரச்சனை? தார்மீகத்தில் இடிக்கும். அந்த துறை கொடுத்தது பிரச்சனையே இல்லை, அமைச்சராக்குறதே பிரச்சனை. நீங்க வெளியே வந்தோடனே அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரு 3 நாள் தான் கொடுக்கறன்னு ஆகி போச்சு. நான் திரும்ப சொல்லுங்க, உதயநிதியை துணை முதலமைச்சராக்குன்னு முடிவு பண்ணியாச்சு. அது இன்னைக்கு ஆகுனான்னு நாளைக்கு ஆகுனான்னு நீ 2021 ஆகியிருந்தா நீங்க நினைச்சிருப்பீங்க, வாழ்த்திருப்பீங்களா? 2026 சொல்லி தான் நீங்க சந்தோஷம். சரி சார், 5 வருஷம் அவர் எம்எல்ஏ வந்தார், மந்திரி அந்த சூப்பர் சார் சொல்லு. எப்போ போட்டாலும் இதே கேள்வி கேட்க தான் புரியும். அதே தான் இவர் நீ கொடுக்குறன்னு ஆகி போச்சு. ஜெயிலேருந்து வந்த மறுநாள் கூட ஜெயிலில் இருக்கும்போது கொடுக்காம இருந்தாலும் குடிச்சுங்க, சந்தோஷப்படுங்க. என்ன செஞ்சிருப்பீங்க? ஜெயிலில் இருக்கும்போது அமைச்சராக இருந்தார்ல. அப்புறம் துறையில்லாத அமைச்சராகவும் இருந்தார்ல. அப்புறம் என்ன செய்வீங்க? நீங்க கேட்க முடியுமா உங்களால? அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்துட்டார்ல. ஸோ சட்டப்படி அங்கே நீங்க ஒன்றும் செய்ய முடியாத. அமைச்சர் ஜெயிலில் இருக்காரு, முதலமைச்சர் ஜெயிலில் இருந்தாரு கெஜ்ரிவால் சொல்லிக்கிற வேண்டியதான் நீங்க. அப்போ நீங்கள் வந்த உடனே உண்மை சார். பிரச்சனை இங்கே அவருக்கு அதே துறை கொடுத்தது இல்லை. பிரச்சனை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது. சரிங்களா? அப்போ அது தார்மீக ரீதியாக, சட்ட ரீதியாக எந்த கேள்வியும் இல்லை. இல்லாட்டி கவர்னர் இப்படி பண்ணி வச்சிருப்பாரு சொல்ல போறீங்களா? அதே கவர்னர் இதே செந்தில் பாலாஜிக்கு அப்செக்ட் பண்ணார். என்னங்க அவர் ஜெயிலில் இருக்கார், நீங்கள் பண்ண மாட்டீங்க பார்த்துலாம் சொல்லி சொன்னார். புரியுங்களா? அப்போ தார்மீக ரீதியாக மட்டும் தான் இங்கே சிக்கல், சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் இல்லை. நேற்று கவர்னருடைய பிரஸ் ரிலீஸ்லேயே செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிற நான் ஏற்றுக்கொண்டேன்னு வந்துருச்சு. கடந்த முறை கவர்னர்கள் ஆட்சேபனை தெரிவித்தார். அமைச்சர் ஜெயிலில் இருக்காரு, எப்படி தொடர்றாரு அப்படின்னு சொல்லி. இந்த முறை கண்டிஷனல் பெயில தான் வந்திருக்காரு. திங்கக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் சைன் போடணும் அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிலாம் இருக்குது. காலையில் போய் ஆஜராகணும், மாசத்துல ஒரு முறை சாட்டர்டே ஆஜராகணும் இடியில் அப்படிங்கிற வரைக்குமே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த முறை ஆளுநர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. சேம் டைம் பிராக்டிகலா செந்தில் பாலாஜி எப்படி அமைச்சர் தொடர்றதுக்கு இதெல்லாம் ஒரு சிக்கலா இருக்காதா? ஒண்ணுமே இல்லையா? இல்லாட்டி கவர்னர் எப்படி செஞ்சிருப்பாரு? கவர்னர் மிரட்டினீங்களா? கவர்னர் சண்டை பிடிக்கல, ஒண்ணுமே சொல்லியே. கவர்னருக்கு ரெக்கமெண்டேஷன் உடனே சரின்ட்டாரு. அப்போ போன முறை ஏன் அப்செக்ட் பண்ணாரு? தார்மீகம் கருதி. சரிங்களா? குற்றச்சாட்டு வந்துருச்சு. இந்த முறை நினைச்சு நீதிமன்றத்தால் பிணையில விடுவிக்கப்பட்டார். முடிஞ்சு வச்சு. பொன்முடி எப்படி இருக்கிறாரு? அவருக்கு அதே தானே. பொன்முடி சிறை மட்டும் தானே செல்லல, அவருக்கு அதே இடி தான். அதே தான். இன்னும் ஃபைன்லாம் வேற போட்டுருச்சு. ஃபைன்லாம் போட்டு அவங்க தப்பு பண்ணாங்கன்னு இடி அறிவிக்குது. சரிங்களா? அனௌன்ஸ் பண்ணுது. தப்பு நடந்திருக்கோ என்று சந்தேகப்படுறதுலாம் சொல்ல, தப்பு நடந்துருச்சு, அதனால நாங்கள் ஃபைன் போட்டிருக்கோம், அவருடைய அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? சட்ட ரீதியாக அங்கே சிக்கல் இல்லை. 2 வருஷத்துக்கு மேலே 24 மாதத்துக்கு மேலே தண்டிக்கப்பட்டாலே தவிர ஒருத்தர் பதவி நீடிப்பில் சிக்கல் இல்லை. அன்னைக்கும் ஆளுநர் எழுப்புனது தார்மீக கேள்வி தான். அது எழுப்பி புரோஜனமில்ல ஆனப்பறம் அந்த கேள்வி நிப்பாட்டார். இன்னைக்கும் நான் சொல்ல வர்றது தார்மீக சிக்கல் தான். அப்போ மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை மற்றும் இன்னும் மின்சாரத்துறை கொடுக்கலாமாங்கிறது இல்லை, அமைச்சர் பதவி கொடுக்கலாமா அந்த கேள்வி தான் நிற்குது. அப்போ தார்மீக ரீதியாக அது ஒரு கேள்வி எல்லாத்தையும் எழுப்பும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பக்கம் சிபிசிடி ஆஃபீஸில் போய் கையெழுத்து பண்ணணும், அந்த பக்கம் இடி ஆஃபீஸில் போய் கையெழுத்து பண்ணணும், இந்த பக்கம் கோர்ட்டில் எப்போ கூட்டாலும் போகணும். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் அமைச்சராக்கனா எப்படி சார்? அவங்க டிஜிபிலேருந்து கமிஷனர்லேருந்து எல்லாருமே அமைச்சருடைய பேச்சை கேட்கணும், அமைச்சருக்கு பேச்சு மதிப்பு கொடுக்கணும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி முன்னாடி எஸ்பி முன்னாடி போய் கையெழுத்து போட்டுருக்கணும். அது எப்படி சார் நல்லாவா இருக்குன்னா அந்த தார்மீகம் தான் சிக்கல். அதை தவிர வேறு எந்த சிக்கலும் கிடையாது. தார்மீகத்துக்கு இந்த அரசியலில் இடமே கிடையாது இன்னைக்கு. நீங்க அப்புறம் அவங்கள்ட்ட போய் இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவா தானே பார்க்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்கன்னா குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு பதவி கொடுப்பது திமுகவில் புதுசு கிடையாது. அதனால அவங்க இது சங்கடம். அவங்க தியாகின்னு சொன்னாங்களே, அவங்களுக்கு அது சங்கடமே இல்லையே. தே ஆர் வெரி கிளியர். அவங்களுக்கு அதில் ஒரு யோசனை தான் சொல்லியிருப்பாங்களா? இல்ல அப்படி என்ன செந்தில் பாலாஜி திமுகவுக்கு செஞ்சிட்டாரு அப்படிங்கிற கேள்வி எடப்பாடி பழனிசாமி எச்ராஜெல்லாம் கேட்குறாங்க. அது எனக்கும் உங்களுக்கும் தெரியாதுல்ல. நிறைய செஞ்சிருக்காரு. எளிமையா புரிஞ்சுக்கோங்க சார். என்ன செஞ்சிருக்காரு எனக்கு தெரியாது, எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு தெரியாது. அது நன்னா மை பிசினஸ். சரிங்களா? ஆனா நீங்க எளிமையா புரிஞ்சுங்க. உங்களை பார்த்த உடனே தம்பி வாங்க வாங்க இப்படி இருக்கீங்க கட்டி பிடிச்சி அரவணைச்சுக்கிறேன்னு யூ ஆர் சோ குட் வித் மீங்கிறது எளிமையான விஷயம். சொல்லுங்க, என்ன கேள்வியா அப்படின்னா யூ ஆர் நாட் குட் வித் மீ எளிமையான கணக்கு தானே. நீங்க தம்பி வரும்போதே நீங்கள் செய்த தியாகம் பெரியுது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா ஹீ சோ குட் வித் ஹை கமாண்ட். அதான கணக்கு. இதில் எளிமையாக அது என்ன பண்ணாருங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? அவ்வளோ தெரியும், நான் நியூஸ் போட்டிருப்பேன். அப்போ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஹீ இஸ் கீப்பிங் த பாஸ் ஹாப்பி. அவங்க நல்லா எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க. அது வந்தார் உடனே நீங்கள் சொல்ல மாதிரி 2 நாளில் பதவி கொடுத்தாங்க, எல்லாம் முடிஞ்சு வச்சு.
நீங்கள் ஒருவேளை சொன்னது இந்த பதவி தள்ளி தள்ளி போய் தானதுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம். வி டோன்ட் நோ. அப்போ அவர் அங்கே நிம்மதியாக இருக்காரு, ஹாப்பியாக இருக்காரு. இல்லை உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அதில்? இப்போ ஆவடி நாசர் அதே மாதிரி கோவை செல்வனுக்குலாம் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? புதுசாக கோவை செல்வன் வந்து எனக்கு டே ஒன்லேருந்து தெரியும். நாங்கள் வந்து தந்தி டிவியில் இருக்கிற காலத்துலேருந்து விவாதங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக கலப்பார், தன்மையாக பண்பாக பேசுவார், முனைவர், படித்தவர். அவர் வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரானதில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து 50 வருஷம் கழித்து உயர்கல்வித்துறைக்கு வந்திருக்கிறார். இன்னும் வரவேற்க வேண்டிய விஷயம், அவருடைய செயல்பாடுகள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மினிஸ்டர் ஆகிறதுனால எப்படி செயல்பாடுகள் வருதுன்னு நம்ம பார்க்கணும். நாசர் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் தான் வந்திருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். போன முறை வந்து நாசர் இருந்தார், ஆனால் செஞ்சி மஸ்தான் இருந்ததுனால தப்பிச்சிருச்சு. இந்த முறை செஞ்சி மஸ்தானை தூக்குறதுன்னு ஆகிப்போச்சு. மஸ்தானையும் தூக்கியாச்சு, நாசரும் உள்ளே இல்லை, மனோ தங்கராஜ் வேறு இருக்கிறாரு. அப்போ வந்து மொத்தத்துக்கும் போச்சு, சிறுபான்மைக்கு எதிராச்சுன்னு கிளப்பி விட்ருவாங்க. அப்படிங்கிறனால ஒரு செஞ்சி மஸ்தானை தூக்கும் போது நாசர் வந்து கொண்டு காம்பன்சேட் பண்ண வேண்டியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மனோ தங்கராஜுடைய இதுதான் வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்குது. அதுவும் பொன்முடியுடைய துறை மாற்றம் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்குது. அதில் ராஜேந்திரர் அப்படிங்கிறவர் புதுசாக சேர்க்கப்பட்டிருக்காரு. பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் வந்து சேலத்தில் வந்து அவர் தான் சோல் எம்எல்ஏ. அது வந்து 12 பேர் லைஃப் ஐம் நாட் ராங், 11 பேர் வந்து ஏடிஎம்கேல ஜெயிச்சிட்டாங்க. ஏடிஎம்கே அலைன்ஸில் ஃபுல்லாக ஜெயிச்சிட்டாங்க 2021. ஒரே ஒரு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான். பின்னாடியே வந்து டிசம்பர்லேயே வந்து அறிவிப்பு வரும்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு. ஸோ பின்னாடியே உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, 1.5 வருஷத்தில் சட்டமன்ற தேர்தலே வரப்போகுது. அப்போ அந்த மாவட்டத்தில் கட்சி பணின்னா சேலத்தில் கட்சி பணிக்கு வந்து திருச்சியிலேருந்து ஒரு நேரு வர வேண்டியிருக்கு. சேலம் மாவட்டத்துடைய இன்சார்ஜாக மாவட்ட பொறுப்பாளர் மந்திரியாக நேரு இருக்கிறார். அவர் அங்கேருந்து இங்கே வர வேண்டியிருக்கு. இப்போ கரூர் மாவட்ட மந்திரி வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்தார். அது மாதிரி திருச்சி மாவட்ட மந்திரி வந்து சேலம் மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கு. ஏன்னா கோவை மாவட்டத்தில் யாரும் இல்லை, சரிங்களா, சேலம் மாவட்டத்தில் யாரும் இல்லை. அப்போ இப்படி நம்ம வச்சு பண்ண முடியாது. இப்போ கோவை மாவட்டத்தில் தான் தம்பி திரும்ப வந்துட்டார் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ இங்கே திருப்பி நம்ம வந்து பைபாஸே பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாவட்டத்தில் ஒருத்தர் மந்திரி. ஸோ 1.5 வருஷத்தில் அவர் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸாக கட்சி நலத்திட்ட பணிகள், மக்கள் நல பணிகளில் வந்து கட்சிக்காரன் ஹாப்பி வைக்கிற மூலமாக அவங்க ஒரு பேலன்சிங் ஆகிட்டு நடக்குங்கிறதுக்காக கொடுத்துரு. புதிதாக சேர்க்கப்பட்டவங்களுக்கு இது காரணம். நீக்கப்பட்டிருக்காங்களே, இப்போது முக்கிய அமைச்சராக செஞ்சி மஸ்தான் இருந்தார், மனோ தங்கராஜ் இருந்தாங்க, இவங்களெல்லாம் நீக்கியிருக்காங்களே. அதற்கான காரணம் அறிவிக்கப்படாத வரைக்கும் நம்மலாம் யூகம் பண்ணுறது தான். மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து உள்கட்சி பிரச்சனை காரணமாக தூக்கப்பட்டாருன்னு நான் கேள்விப்படுறேன். அதான் அவங்க சொல்கிறாங்க. அங்கே வந்து வேறு ஆட்கள் நிறையா வர்றாங்க, கட்சிக்காரங்களை மதிக்கலைன்னா அவர் நிறைய சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அதுதான் நம்ம கேள்விப்பட்டது. உண்மையான காரணம் என்னது தமிழக முதலமைச்சருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். செஞ்சி மஸ்தான் மேலே அதிருப்தி நிறையா இருந்துச்சு. கள்ளக்குறிச்சியுடைய முதல் இப்போ வந்து 75 பேர்கிட்ட இறந்ததாக இருக்கட்டும், இதற்கு முன்னாடி செங்கல்பட்டுலேயும் இங்கேயும் வந்து இறந்ததில் இருக்கட்டும், மரக்காணத்துலேயும் இருந்து அதுலேயும் வந்து அவங்களுடைய நிறையா வந்து அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துச்சு. அப்பயே இவங்களுக்கு தொடர்புடையவங்க திமுக காரங்க அப்படின்லாம் வந்து அவங்களுடைய பேர்களுக்கெல்லாம் வந்து கட்சிக்காரங்களுக்கான நிறைய விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு. அதுதான் காரணமாக இருக்கும் நான். அதேமாரி இப்போ ராமச்சந்திரன் வந்து ஆல்ரெடி அவர் வந்து இதை மாற்றணுங்கிறக்கா மாற்றிருக்காங்க, பின்னாடியே கொறடா கொடுத்துட்டாங்க, இன்றைக்கே கொறடா கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஸோ வந்து அது கணக்குலையா என்ன கணக்குலன்னு போல எனக்கு வந்து ஒரு அதிருப்தி இருந்துச்சு அப்படின்னா நீக்கியிருக்க போகிறாங்க. அவர் நீக்கிட்டு வேற பின்னாடியே ஒரு கொறடா கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது வந்து ஒரு அப்ரிசியேஷனாக தான் நான் பார்க்குறேன். அதனால் வேறு ஒரு பேலன்சிங் ஆகிட்டுக்காக நாங்கள் பண்ணியிருக்கோம். வி ஆர் நாட் அன்ஹாப்பி வித் யூ அப்படின்னு அவங்க மெசேஜ் பாஸ் பண்ணியிருக்காங்க. பொன்முடிக்கு வந்து முக்கியமான ஒரு அமைச்சர் பதவி இருந்தது, இப்போ அதோட ஒரு கம்மியான லெவலாக தானே இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமைச்சர். அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான். பயங்கரமான காசிப் ஒன்று சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, ஆர்எஸ்எஸ் பிஜேபியை யார் ரொம்ப வெகமெண்ட்டாக எதிர்த்தாங்களோ அவங்க 2 பேருமே பனிஷ் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படி வந்து ஃபாசிச சக்திகளை நான் தலைவிடாமல் தடுத்தேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்காரு மனோ தங்கராஜ். அவருடைய பதவி காலி. ஆளுநர் வந்து வாக் அவுட் பண்ணி போகும்போது அவர் வந்து பாடி லாங்குவேஜில் வந்து விமர்சனம் பண்ணார் திரு பொன்முடி, அவருடைய பதவி காலி. அப்போ பிஜேபியை பகைச்சிக்கிட்டா டிஎம்கேல வந்து பதவி இருக்காதுன்னு ஒரு காசிப் வந்து பூரா இன்னைக்கு 2-3 பேர் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓப்பனாகவே. வந்து ஆர்எஸ்எஸை பகைச்சிட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் சாணக்கியால் 2 பேட்டி போட்டுருவோம். அந்த மாதிரி இப்படி ஒரு காசிப் பேர் ஓடுது. அதாவது இந்த அமைச்சரவை மாற்றம், அதேமாரி அந்த டெப்டி சிஎம், இந்த 2 விஷயங்களும் ஒரே நாளில் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இது அரசாங்க ரீதியாக, அரசியல் ரீதியாக இப்போ திமுக வலுவாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுதுன்னு நினைக்கிறேன். திமுகவுடைய வலுவுக்கும் வலுவின்மைக்கு இதில் எந்த சம்மந்தம். 2006-11 திமுக வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்துச்சு. அவங்களுக்கு 118 எம்எல்ஏ சொந்தமாகவே இல்லை. அப்போ அமைச்சரவை மாற்றம் இல்லையா? அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இவர்கள் செயல்பாடு தான் திமுக வலுவாக இருக்கா இல்லையான்னு சொல்ல போகுது. இன்னைக்கு மாற்றினால திமுக பலவீனம் அடைஞ்சிருமா? அடையாது. இன்னைக்கு மாற்றினால பிஜேபி டிஎம்கே வந்து டபுள் மடங்கு ஸ்ட்ரென்த் ஆயிருமா? அதுவும் அடைய பொருள். இன்னைக்கு மாற்றம் அதில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த மாற்றத்துடைய விளைவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இம்பாக்ட் அது என்ன? அப்போ வந்து இவங்களோட செயல் தான் காட்டும். அப்போ இன்னையிலிருந்தாவது அமைச்சர் பெருமக்கள் பூரா வந்து கடுமையாக உழைச்சாங்க, மக்கள் நலப்பணி மட்டுமே போனாங்க அப்படின்னா நேம் மாறலாம். இல்லைன்னா டிக்ளைனிங் மோடில் இருக்குங்கிறது தான் எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அது வந்து திமுக 2019-21 கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. அந்த மக்கள் செல்வாக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக வந்து எமர்ஜ் ஆகிட்டு இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். உங்களுக்கு 3 கோடி மக்கள் பலன் பெற்ற பிறகு கூட அந்த ஓட்டை வாங்க முடியல. பலன் பெற்று
நீங்கள் என்னால் ஒரு உதவி பெற்று நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க, நான் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, ஒரு ஓட்டு போடலை. அப்போ என்ன அர்த்தம்? அதில் ஒரு கிளியர் மெசேஜ் இருக்குது, உங்களுக்கு புரியுதுங்களா? அதுதான் இப்போ இருக்குது. அப்போ இவங்களுடைய மிச்சம் 1.5 வருஷம் செயல்பாடு எப்படிங்கிற பொறுத்து தான் அடுத்து என்னங்கிற சொல்லுங்கள். நான் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ செந்தில் பாலாஜி மீண்டும் அந்த மதுவிலக்கு துறையாக தான் வந்திருக்காரு. ஆல்ரெடி அவர் மீது அந்த 10 ரூபா பாலாஜி அப்படின்லாம் வந்து ஒரு விமர்சனம் இருந்துகிட்டே இருந்தது. அது அதிமுக கடுமையாக சாடிட்டே இருந்தது. மதுவிலக்கு சம்மந்தமாக இப்போ ஆர்ப்பாட்டமும் நடத்த போகிறாங்க. இது வந்து செந்தில் பாலாஜிக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழலாக ஆரம்பமே அமையாதா? அவருக்கு எல்லா நெருக்கடியும் கடந்துட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய கெட்ட நேரங்கள்லாம் முடிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த பீக் ஆஃப் பேட் டைம் வந்து முடிஞ்சு வச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இனிமேல் வந்து அது சாதாரண, அவர் வந்து ஒரு பயங்கர கெட்டிக்காரர். மதிமுகவில் இருந்து, அதிமுகவில் இருந்து, டிடிவி தினகரன் கூட இருந்து, திமுக கூட வந்து எல்லா இடத்துலையும் செல்வாக்கூட இருந்து, என்ன வயசுன்றீங்க அவருக்கு? திரு உதயநிதி ஸ்டாலினோட கம்மி வயசு, இல்லாட்டி ஒரே வயசாக இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க வந்து அவ்வளோ கம்மியான வயசு. அவர் வந்து ஜெயலலிதாவாலே அங்கீகரிக்கப்பட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்து ஒரு கெட்டிக்காரர் அவர். அதனால் வந்து ஐ திங்க் ஹிஸ் டஃப் டைம்ஸ் ஆர் ஓவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கக்கூடிய கேஸுகளில் திரும்ப அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, சரிங்களா? இப்போ இருக்கிறது வந்து அந்த 2 கேஸு தான். ஒன்று வந்து இந்த போக்குவரத்து கழகத்தில் வேலை வாங்கி கொடுத்ததா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கேஸு. அதுலேயே வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணதா பிஎம்எல்ஏக்கானது இடி கேஸ். ஸோ இந்த 2 கேஸ் தவிர அவர் கழுத்து நெரிக்கிற கேஸ் வேறு எதுவும் இருக்கிறான்னு தெரியல. சொத்து வழக்கு எதாவது இருக்குதான்னு நான் கவனிக்கல. இந்த பேசுகிற இடத்துல கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணலாம், மறந்துட்டேன். ஸோ இதை தவிர வேறு எதுவும் அவர் கழுத்து நெரிக்கிற மாதிரி விஷயங்கள் எனக்கு இருக்கிறதா தெரியல. இந்த 2லேயும் திரும்ப அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுலேயே உச்சநீதிமன்றமே சொல்லிச்சு, இந்த 2000 பேரை நீங்கள் விசாரித்து போய் வந்து என்னைக்கு தீர்ப்பு சொல்ல அப்படின்னா, அந்த 2000 பேரை எப்படி இவங்க கோஅக்யூஸ்டாக சேர்த்தாங்கன்னே தெரியல. அந்த 2000 பேரை என்னைக்கு விசாரித்து என்னைக்கு முடிச்சு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளை விசாரித்தா 4 வருஷம், ஒரு நாளைக்கு ஒரு ஆளை விசாரித்தா 4 வருஷம். அப்போ அந்த ஒரு ஆள் வந்து இருப்பார், அந்த ஒரு ஆள் இல்லாமல் போயிடுவார், ஒரு ஆள் பல்ட்டி அடிப்பார், ஒரு ஆள் அப்பீல் போவார், ஒரு ஆள் வந்து சுப்ரீம் கோர்ட் போவார், ஒரு ஆள் என்னையை வந்து அக்யூஸாக செய்யக்கூடாது, என்னை விட்னஸாக சேருங்கம்பார். அதில் ஜாலியாக வாழ்க்கையை புறம் கழிச்சிடலாம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.